Hi friends, this is Vendan from Stock Teach. Stock market பத்தின ரொம்ப பேசிக்கான விஷயம், பட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போற பிகினர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நியூ இன்வெஸ்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிறைய டவுட்ஸ் ஆர் क्वेश्चंस வந்து ரைஸ் ஆகும். கோல்டு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கேம்பிளிங் சொல்கிறாங்களே, இது கேம்பிளிங்கா பிஸ்னஸா? ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை விட ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். இவங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பேசிக்காக சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், ட்ரெடிஷ்னலாக ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை விட ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ பிகினர்ஸாக இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணுறேன். ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து சேவிங்ஸ், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமலே நிறைய பேர் வந்து நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாபுக்கு போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறோம். ஏர்ன் பண்ணுற மணியில் நம்மளோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ அதை மீட் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கையில் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டை தான் எதர் சேவ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறோம். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நார்மலாக வந்து பேங்க்கில் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த மணியை பார்க் பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா ஒரு 3 to 4% வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். இதை தான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பேசிக்காக. அப்படி இல்லைனா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வீட்டிலே வந்து மணியை அக்குமுலேட் பண்ணி வைக்கிறோம். இதை வந்து நம்ம சேவிங்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பார்க் பண்ணி ஓவர் த பீரியட், அதாவது லாங் டேர்மாக வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம லாங் பீரியடாக பண்ணுறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஜென்ரலாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு எப்படி அப்ளிகபிள்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. டே ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங்ஸ் இருக்குது, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டே ட்ரேடிங் பண்ணுறதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லக்கூடாது. அது வந்து என்னென்னா, அன்றைக்கே ஸ்டாக்கை வாங்குகிறோம், அன்றைக்கே விற்கிறோம். இதில் வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு கெயினை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறதுனால அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டோட்டலி ராங். நம்ம எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 5 years 10 years டென்யூரில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஓவர் த பீரியட் அந்த ஸ்டாக்கு க்ரோ ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாரும் எது சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஜென்ரல் மைண்ட் செட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாபில் மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏர்ன் பண்ண மணியை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஜென்ரலாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் ஆன்சஸ்டர்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ சேம் பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க காப்பி பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க ஜென்ரலாக வந்து கோல்டு ஆர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பற்றி சொன்னோன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதில் உள்ள ரிஸ்க் ஆர் ட்ராபேக்ஸ் மட்டும்தான் ஜென்ரலாக ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவையே கண்டிப்பாக பார்த்துட்ருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு 5 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு. செகண்ட், ரூரல் ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தேர்ட், அர்பன் ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து, இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஃபிஃப்த்து, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் ஹிடனாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு.
வேர்ல்டுலேயே இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு ஆஃப்டர் சைனா. இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டில் 95% ஆஃப் கோல்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் ஒரு கோல்டை இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி 7.5% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்ணுது. இது இல்லாமல் 2.5% வந்து செஸ் இம்போஸ் பண்ணாங்க. அதனால் ஒரு கோல்டு இந்தியாக்குள்ளார வருதுன்னா அதோட பேஸ் ப்ரைஸ்லேருந்து 10% டியூட்டியை பே பண்ணி தான் இந்தியாக்குள்ளாரே வருது. செகண்ட் எப்படி நம்ம டேக்ஸை பே பண்ணோன்னா, ஒரு கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா எதர் ஆர்னமெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லைனா கோல்டு காயின் இல்லை கோல்டு பாராக பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது 6 to 25% நம்ம பே பண்ணுறோம். தேர்டு, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்து 3% வந்து பே பண்ணுறோம். அக்ரிகேட்டாக பார்க்கும்போது ஒரு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட பேஸ் ப்ரைஸ்லேருந்து நம்ம 10% வந்து டியூட்டியாக பே பண்ணுறோம், 25% மேக்கிங் சார்ஜஸாக பே பண்ணுறோம், 3% ஜிஎஸ்டி, டோட்டலாக 38% வந்து டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ நம்ம கையிலேருந்து வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணும்போது லாஸாக போகுது. இது இல்லாமல் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24 கேரட் கோல்டோட 10 கிராமோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கோம். 2011லேருந்து 2020 வரைக்கும். 2011 ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 10 கிராம்ஸில் 2012 வந்து அது 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2013லேருந்து 15 வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது 3 to 6% வந்து லாஸ். 2016லேருந்து 2019 வரைக்கும் பார்த்தோன்னா 3 to 12% ரிட்டர்ன். 2020 கோவிட் பேண்டமிக்னால ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக இருந்ததுனால ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணதுனால 38% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அதர்வைஸ் வந்து கோல்டில் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு வந்து 5 to 8% ரிட்டர்ன் தான் கிடைக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது செக்யூரிட்டி இல்லை இப்போது. அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வைஸ் இல்லை. செகண்டு, போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரூரல் ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ள பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது ஃபஸ்ட் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், செகண்ட் என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 5.8% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் இருக்குது. இந்த லாக்இன் பீரியடில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ க்ளோஷர் பண்ணி எடுக்க முடியாது. இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை வந்து மேக்ஸிமமாக 6.8% தான் கிடைக்குது. தேர்டு, கமர்ஷியல் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அர்பன் ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து கமர்ஷியல் பேங்க்கில் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவோம், செகண்ட் வந்து எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆவரேஜாக 2.5லேருந்து 8.5% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் வந்து 40,000 ருபீஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு வந்து 10% டிடிஎஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். டிடிஎஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேங்க்கே டிடக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் வந்து நமக்கு ஃபைனலாக செட்டில் பண்ணுது. எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 to 2 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் எஸ்பிஐயே வந்து 5.1% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் ஹெச்டிஎஃப்சியில் 4.9% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் எடுத்தோன்னா அதில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 4.9லேருந்து 5.4% வரைக்கும் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் பார்த்தோன்னா 5லேருந்து 6.7% வரைக்கும் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது வந்து பேங்க், அதாவது கமர்ஷியல் பேங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபோர்த்து, இன்சூரன்ஸ் பாலிசிஸ். சில பீப்புள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசியும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக எண்டோமெண்ட் பாலிசியில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய பாலிசிஸ்லாம் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் மேக்ஸிமம் ரிட்டர்னே கிடைக்குது. ஃபிஃப்த்து, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2-3 டாக்ஸஸ் வந்து நமக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படிங்கிறத பே பண்ணோம். இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் 1 to 4% வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட், ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூவில் 1 to 7% வரைக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதை சேல் பண்ணும்போது அதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணுறோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை 3 இயர்ஸ்க்குள்ளார விற்றோன்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நம்ம என்ன கெயின் இருக்கோ அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து 15%. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்று அதுலேருந்து ஒரு கெயின் கிடைக்குதுன்னா அதுக்கு எல்டிசிஜி பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து 10%. இந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து நிறைய நமக்கு தெரியாமல் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குது. இது இல்லாமல் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா லிக்விடிட்டி ஒரு ப்ராப்ளம். நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால் விற்க முடியாது. சம்டைம் வந்து நம்ம வாங்கும்போது ரியல் எஸ்டேட் வந்து பூமில் இருந்திருக்கும், நம்ம விற்கும்போது ரியல் எஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து டவுனாக இருக்கனால நம்ம அந்த டைமில் வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக இருக்கனால நம்மளால் விற்க முடியாது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோட
ப்ரைஸு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய மணி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நட்சலாக சொல்லணும்னா, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப லோ. இதில் வந்து 4 to 6% ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி லிக்விடிட்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா இமீடியட்டாக அதை சேல் பண்ண முடியாது. அதே மாதிரி என்எஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா 3 years 5 yearsன்னு சொல்லி லாக்இன் பீரியட் இருக்கும். அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா, அதோட சேஃப்டியே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ஒரு வைஸான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு 10 பவர்ஃபுல் ரீசன் இருக்குது. இதை ஒவ்வொரு பிகினர்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ரீசன் 1, வெரி ஹை ரிட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டனை வந்து நம்ம மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோடையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. இது ஷார்ட் டர்மாக இருந்தாலும் சரி, லாங் டர்மாக இருந்தாலும் சரி. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லாங் டர்ம் growth. ஃபஸ்ட்டு அவந்தி ஃபீட்ஸ். அவந்தி ஃபீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2009 rupees 1.66. அட் ப்ரெசென்ட் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 486. இதோட மீனிங் என்னென்னா, இது வந்து அரௌண்ட் 29,000% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட மீனிங் சிம்பிளாக சொல்லணும்னா, 2009 இந்த அவந்தி ஃபீட் ஸ்டாக்கில் 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட வேல்யூ அட் ப்ரெசென்ட் வந்து 2.9 crores. செகண்ட் ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸில் 2009 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட வேல்யூ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து 1.7 crore. தேர்ட் ஸ்டாக்ஸ் பாரத் ரசாயன். இந்த ஸ்டாக்கில் 2009 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அட் ப்ரெசென்ட் அதோட வேல்யூ வந்து 1.5 crore. இந்த க்ரோத்துங்கிறது வந்து ஹைலி எக்ஸ்பொனென்ஷியல். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படிங்கிற மொபைல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கு. இது 2 yearsக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனிச்சு. இது லிஸ்ட் ஆன டேட்லேருந்து அட் ப்ரெசென்ட் வந்து அரௌண்ட் 600% வந்து இது க்ரோ ஆயிருக்கு. செகண்ட் நசாரா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற மொபைல் பேஸ்டு கேமிங் கம்பெனி வந்து மார்ச் 2021 ஐபிஓ வந்தது. இந்த ஐபிஓ டேட்லேருந்து இந்த 3 monthsல 150% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி சிங்கிள் டேல ரூட் மொபைல் அப்படிங்கிற ஸ்டாக்கோட க்ரோத் வந்து 18% வந்து சிங்கிள் டேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து ஜூலை 2nd 2021 18% வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சிங்கிள் டே இன்க்ரீஸ் கூட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பேரபிளே இல்லைங்க. ரீசன் 2, இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருந்தாலே அதில் டைவர்சிஃபிகேஷன் இருந்தால் தான் நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியும். இதோட மீனிங் என்னென்னா, சிம்பிளாக நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபி இருக்குன்னா அந்த 100 ரூபியை சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இல்லை சிங்கிள் ஸ்டாக்கில் போடக்கூடாது. மல்டிபிள் ஸ்டாக்லையோ இல்லை மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நமக்கு லாஸ் வந்தாலும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் வரக்கூடிய கெயின்லேருந்து நம்ம ஓவராலாக மீட் அவுட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் உள்ள கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி, அதாவது லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன். ரீசன் 3, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதோட மீனிங் என்னன்னா, ப்ராஃபிட் ஜென்ரேட் ஃபர்தர் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லலாம். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 100 ரூபி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு பர்டிகுலர் இயரில் அதோட க்ரோத் வந்து 10% அப்படின்னா அந்த இயர் எண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 100 + 10 டோட்டலாக 110. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அப்படியே எடுக்காமல் செகண்ட் இயரும் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா செகண்ட் இயரில் ஒரு 10% க்ரோத்னா 110 + 11 ரூபி டோட்டலாக 121 ரூபியாக செகண்ட் இயர் எண்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து க்ரோ ஆயிருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷமும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து அது வந்து ஃபர்தராக இன்னொரு ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதை தான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பாசிபிள். ரீசன் 4, இன்ஃப்ளேஷன் பீட்டர். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மணியோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருது. சிம்பிளாக சொல்லணும்னா மணியோட வேல்யூ குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து 100 ரூபினா அந்த இயரில் 5% இன்ஃப்ளேஷன்னா நெக்ஸ்ட் இயரில் அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து 100லேருந்து 105 இன்க்ரீஸ் ஆகிடும். இதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஜென்ரலாக வந்து 3 to 5% வந்து இன்ஃப்ளேஷன் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டனே வந்து 3 to 8% தான் இருக்குது. இதில் 5% இன்ஃப்ளேஷன் போயிடுச்சுன்னா நெட் ரிட்டன் அப்படிங்கிறது 3% தான். ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டன் வந்து ஹையாக இருக்கனால கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். ரீசன் 5, சிம்பிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணி கூட எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லேருந்து எனி டைம் வந்து நம்ம அதை சேல் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது வெரி சிம்பிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ரீசன் 6, டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸை பே பண்ணுறோம். இது நார்மலாக பண்ண ஒரு ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து 1 இயருக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை சேல் பண்ணுறோன்னா
அதில் ஆனுவலாக நமக்கு கிடைக்கக்கூடிய 1 lakh rupees ரிட்டர்னுக்கு வந்து டேக்ஸே கிடையாது. இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கனால நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் 7 ஸ்டெடி இன்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் ஈல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இன்விட் அண்ட் ரைட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் ரெகுலராக மினிமம் வந்து 6 months ஒன்ஸாவது நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்டு இருக்கும். அதனால் ஸ்டெடியாக ரிட்டர்ன் கிடைக்கணும், லாங் டர்மாக ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ரீசன் 8 பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஜென்ரலாக ஒரு ஜாபில் இருக்குன்னா நமக்கு ஜாபில் இருக்கிற வரைக்கும் ரெகுலராக மந்த்லி இன்கம் வந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டோம்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எந்த இன்கமும் இருக்காது. இந்த கண்டிஷனில் நம்ம ஜாபில் இருக்கும்போதே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைனா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்லேருந்து நல்ல கெயின் கிடச்சி நம்ம போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் 9 பார்ட் ஓனர்ஷிப். ஜென்ரலாக நம்ம ஒரு கம்பெனியில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா இதுக்கு நிறைய மணி தேவைப்படும். இந்த கண்டிஷனில் அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்குன்னா நமக்கு பிடிச்ச கம்பெனியில் சர்டன் ஷேர்ஸ் வந்து வாங்கும்போது அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் நமக்கு ஒரு பார்ட் ஓனர்ஷிப் கிடைக்குது. இது இண்டிவிஜுவலுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி சோஷியலி கான்ஷியஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். ரீசன் 10 ஃபினான்ஷியல் லேர்னிங். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது வாட்ச் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கம்பெனி எப்படி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுது, சொசைட்டிக்காக என்னென்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து நம்ம தரவாக வாட்ச் பண்ணுறதுனால நம்மளோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபினான்ஷியல் லேர்னிங்னு கூட சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், ட்ரெடிஷ்னலாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, அதில் உள்ள ட்ராபேக்ஸ் என்ன, ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேர் நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டேரெக்டாக ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மினிமம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு நாலேஜ் வரதுக்கு 1 year ஆகும். இனிஷியலாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்னா நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மணியை கலெக்ட் பண்ணி ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாஸ் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.